இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நிகழ்ச்சி முழுக்க வந்து வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ் தான். சாய் மொபைல்ஸில் வந்து வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் வந்து பார்த்தா நிச்சய பரிசு உண்டுங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா மிக குறைந்த விலையில் நிறைய சலுகைகளை வாரி வழங்குறது ஒரே இடம் எங்கன்னாங்க வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ் தான். நீங்கள் எந்த மொபைல் வாங்கினா உங்களுக்கு நினச்ச மாதிரி மொபைல்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொபைல்ஸில் வந்து 2 பேர் 3 பேரை சேர்ந்து வாங்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து காம்போ ஆஃபர்லாம் இருக்குது. 2 வாங்கினாலும் 1 ஃப்ரீ இருக்குது. அது அப்படியே ஃபேமிலியில் இருக்கிற 4 பேர் ஒன்றா வாங்கணும்னு நினச்சினா உங்களுக்கு காம்போ ஆஃபர் உங்களுக்கு நல்ல சிறந்த தள்ளுபடியில் வந்து நிறைய ஃபோன்கள் உங்களுக்கு வாரி வழங்குறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் ஐயா? கந்தசாமி. இந்த கந்தசாமின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த சாமி நீங்க தாங்களா? அந்த சாமி வேற, இந்த சாமி வேற. அந்த சாமி வேற, இந்த சாமி வேற. அந்த சாமி இந்த சாமி ஒன்னா சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்ல. அண்ணா என்ன பண்ணீங்க? தனியார் கம்பெனியில் வேலை. அவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, தனியார் கம்பெனியில் அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? எவ்வளோ ஆண்டுகளை வேலை பார்க்குறீங்கண்ணே? 8 வருஷமா. 8 வருஷமா வேலை தெரியல. ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தா? 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? இப்போ அதாவது ஆம்பளைங்கிட்ட சம்பளம் கேட்கக்கூடாது. கேட்டுக்குங்க. பொம்பளைங்களை பார்த்தா வயசு கேட்கக்கூடாது, ஆம்பளையை பார்த்தா சம்பளம் கேட்கக்கூடாது. அப்புறமா இவர் பாட்டு நீங்கள் சம்பளத்தை சொல்லிவிட்டு போனார்னா அங்கே வீட்டில் போனால் இந்த மாதத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன் எங்கன்னு சொல்லி கேட்டால் நான் என்ன போய் சொல்ல முடியும்? அதனால அண்ணன்கிட்ட வந்து சம்பளத்தை பற்றி கேட்காதீங்க. நான் அதுக்காக என்னன்றேன், முதல்ல ஆரம்பித்த சம்பளமே இன்றைக்கி கொடுக்குறாங்களா, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்களா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதிகமாக கொடுப்பாங்களா, கம்மியாக கொடுப்பாங்களாண்ணே? 10 வருஷம் இருக்க முடியாது. அப்படியா? 10 வருஷம்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாதுங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் ஓய்வு எடுப்பு ஆரம்பிச்சிருவேன். வேற ஒன்றும் இல்லை அப்படின்றப்பல அண்ணன் ரொம்ப நல்ல விஷயம் தான். அண்ணா இப்போ என் கையில் வந்து சில படங்கள் இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தில் என்னென்ன விஷயம் இருக்குதோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு நீங்கள் சொல்ல போறீங்க. கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி கார் ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கின்னு என்ன நினச்சிக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு படத்தை எடுக்க அது எது கண்டுக்கிட்டீங்க? அந்த கிளி ஜோசியம் இன்னைக்கு எல்லாம் மழை போச்சு அப்படின்றதுனால இன்னைக்கு அந்த கிளி ஜோசியம் மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றதுக்காக வந்துருக்குறோம். ஆனால் எடுங்க பார்ப்போம். அண்ணனுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து கொடுக்கு. யாருன்னு இவரை பத்தி தெரிஞ்சது சொல்லுங்கண்ணே. மேஸ்திரியை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு கட்டடம் கட்டுறதுக்கு அவங்க தான் முக்கியமான ஆள். பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது எல்லாமே அவங்க. அன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக வந்து பார்த்தா மேஸ்திரி கொத்தனார் அவருன்றது வந்து நிச்சயமா தேவை அப்படின்றதா? அப்படிதான். இப்போ கொத்தனார்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன? தவறு என்ன சொல்றது தெரியல. நிறைய தவறுகள் இருக்குண்ணே அவங்க செய்யறது. அதாவது சாரம் சரியாக கட்டலாம். சாரம் சரியாக காட்டாத இவங்கள மேலே ஏறிட்டு சில நேரத்தில் ஊந்துறதும் உண்டு. சில நேரத்தில் நல்லா சாரம் கட்டி மேலே இருந்து கீழே ஊறுறதும் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சிமெண்ட் கலக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவில் வந்து கலகாத கட்டுறதும் உண்டு. மணல் வரலன்னா அது போல வந்து சில வீடு கட்ட முடியாது. மேஸ்திரி கிட்ட உள்ள நல்ல விஷயம் எல்லாம் என்னதுன்னு? சரி, மணல் தட்டுப்பாடு இருக்கு. மணல் தட்டுப்பாடு. மேஸ்திரி கிட்ட உள்ள நல்ல விஷயங்கள் என்னென்ன? எல்லாம் நல்ல விஷயம். எல்லாமே நல்ல விஷயம் தான். அவர் காலையில இருந்து சாயந்தரம் உழைக்கிறது யாரையா உழைக்கிறாப்ல? நம்ம இங்கே இருக்கக்கூடிய உங்கள் வீடு வந்து ரொம்ப நல்லா வரணும் போகணும் அப்படின்றது. இன்றைக்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது கூலி வாங்கிட்டு போனால் கூட இன்றைக்கி அந்த வீடை பார்த்து அவரோட அடா நம்ம கட்டின வீடு இன்றைக்கி உங்களை அதில் உள்ளே இருக்கிற ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ற அந்த மனநிறைவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல விஷயம். ஐயா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம் ஐயா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல் சொல்கிறாங்க ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குதுயா. என்ன கேள்வி அப்படின்னா, சூரியனின் மகன் வந்து கர்ணன். நான் கேள்வி முடிக்கவே இல்லையா? அதாவது ஒரு 200 வருஷம் ஒரு 1000 வருஷம் நடந்த சமாஜம். நீ வந்து அந்த புராணத்துக்கு போய் நான் கேள்வி முடியல. இப்போ நான் கேள்வி சொல்ல போறேன் கேளுங்க. சூரியனா படம் பேர் அவரோட? சூரியன் படம் பேரா இருக்குமோ? இல்லைண்ணே, சூரியனின் மகன் அப்படி என்று அழைக்கப்படும் தாவரம் எது? ஒரு தாவரத்தை சூரியனின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இல்லைங்க, அவர் பிரேமில் இருக்கிறதா சொல்லி தனியாக இருக்க சொல்லிவிட்டீங்கன்னா டாகப்பட்டது. சொல்லுங்க பாப்போம். சூரியகாந்தி பூங்களா? எப்படின்னா அது சூரியகாந்தி பூ கனெக்ஷன் தாசி. ஏன் கனெக்ஷன் தாசில? அதாவது சூரியனுக்கு அதுக்கு ரொம்ப வரும்போது அதனுடைய மலரும் அது மலர்ந்து அப்படியே வந்துட்டு இருந்தாலும் அதுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால அண்ணன் வந்து பார்த்தா உணர்ச்சி வசப்பட்டு சூரியகாந்தின்னு சொல்லிவிட்டாப்ல. இதுக்கு சரியான விடையை தேடுவோம். ஐயா உங்க பேர் என்னய்யா? பரமானந்தம். கொஞ்சம் சத்தமா சொல்ல. சரியா கேட்கலன்னு முறைகிறாரு அவரு. ஏங்க முறைகிறீங்க? ஏங்க முறைகிறீங்க? அதெல்லாம் முறையாதீங்க. பரமானந்தம் எங்கேருந்தே வரீங்க? வாலாஜாபேட்டில் இருந்தா கொஞ்சம் இப்படி திரும்பி இப்படி வந்துருண்ணே. அப்போ தான் அதில் நல்லா பிரேம் நல்லா தெரியும். வேற ஒன்றும் இல்லை. பரமானந்தன் வாலாஜிலேருந்து வந்துருக்காப்ல. இப்போ கேட்க போகிற அசான கேள்வி இப்படி அசதான பதில சொல்றாரு மட்டும் பாருங்க. அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் போஸ்டில் ஒர்க் பண்ணுறோம். எதுலண்ணே? போஸ்ட் ஆஃபீஸ்லீங்களா? இதில் ஸ்டாம்ப் போட்டாமல் போட்டாக்கா எவ்வளோண்ணே அதுக்கு பயன்? அதுக்கு
5 ரூபா ஸ்டாம்ப் போட்டலாம் 10 ரூபா ஃபைன். 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டலாம் 10 ரூபா ஃபைனு. 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டலாம் 20 ரூபா ஃபைன். அவ்வளோதான், 10 ரூபா ஓட்டலாம் 20 ரூபா ஃபைனு. இப்போ இருக்கிற சிலதெல்லாம் முன்ன இப்போல்லாம் அந்த போகிற இல்லை. முன்ன வந்து யாராவது ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னாக்கா ஸ்டாம்ப் போட்டாத முன்ன போகிறதெல்லாம் உண்டு, நிறைய உண்டு இல்லையா? இந்த மொட்டை கடுதாசி வர்றது உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டுங்களா? அதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் அதெல்லாம் அட்ரஸ் மட்டும்தான் பார்ப்போம். மொட்டை கடுதாசினா உள்ள என்ன இருக்குன்னு. ஆனால் அந்த மொட்டை கடுதாசி அப்படின்றது எதை வச்சு நான் மொட்டை கடுதாசி அப்படி சொல்லி சொல்கிறேன். அட்ரஸ் இல்லைன்னா அது மொட்டை கடுதாசி. அவ்வளோதான், யார் போட்டாங்கிறதுக்கான அதில் அடையாளமே இல்லாமல் போச்சுன்னா அதுதான் மொட்டை கடுதாசி. நீ என்ன நினச்சிருப்பீங்க, சுத்தமாக வயிற்று அமைச்சிருப்பாங்களோ அதான் மொட்டை கடுதாசி சொல்லலாம்னு நினச்சிடாதீங்க, அது தப்பு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ கையில் சில படங்கள் இருக்குண்ணே, இதில் ஏதாவது ஒரு படத்தை எடுத்து இந்த படத்துக்கு உண்டான விஷயத்தை ஜனங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீங்கண்ணே. எடுங்கண்ணே, நல்லதே எடு. நான் நல்லதாக எடுப்பா. பார்க்கலாம். யாருண்ணே இது? ஐயா இவர் வந்து பொற்கொள்ளர். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க குழப்பி விட்டா கூட அண்ணன் வந்து தெளிவாக சொன்னாப்புல, பொற்கொள்ளர் அதாவது தங்க வேலை செய்யக்கூடிய ஆச்சாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு. இவர் விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. ஒரு தங்க நகை செய்வார். தங்க நகை செய்வார். நம்ம கேட்குற நகையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. கேட்குற நகையெல்லாம் செய்து கொடுப்பாரு. அவ்வளோதாங்களா? ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சில. அதில் வந்து இவர் வந்து சொந்த தாய்க்கு தாலி செஞ்சா கூட அதில் கூட கொஞ்சம் திருடுவார். சரிங்கண்ணா, அடுத்தது என்ன? அண்ணன் வந்து பார்த்தா அப்படியே இருக்கு பார்த்தா அண்ணன் கெளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்தா சொன்னது சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தா தாய்க்கு வந்து ஏதாவது ஒரு நகை செஞ்சால் கூட அதில் திருடுவாங்க. அதை வந்து அவங்க திருடுறது அது வந்து பழமொழிக்காக சொல்லுவாங்க, அது உண்மை இல்லை. என்ன காரணம் அப்படின்னாக்கா ஒரு நகை செய்கிறப்போ அதில் வந்து சேதாரம் அப்படின்றது வந்து அவங்களால தவிர்க்க முடியாது. ஒரு நகை நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து எடுக்கிறப்போ கொள்றப்போ அதில் தட்டுறப்போ மறுபடியும் செதுக்கிறப்போ அதுலேருந்து கொஞ்சம் நகைகள் வந்து செதுறி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அது மறுபடியும் எடுக்க முடியாது. அது மாதிரி எடுக்க முடியாத போறத நீ சேதாரம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கிட்ட வந்து சேதாரமா ஒவ்வொரு நகை செய்யறப்போ நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து பார்த்தா ஆச்சாரி அது அப்படின்றது வந்து இந்த தங்க வேலை செய்யறோம் நம்மளுக்கு இன்னைக்கு எல்லாத்துக்குமே தேவை. இன்னைக்கு காது குத்துல இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல அவங்க கிட்ட போயிட்டு வந்து தங்கத்தை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தாலி செய்ய சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தம் மோதுறது எல்லாமே வந்து பார்த்தா இவங்க இல்லைனாக்க கிடையாது. அதாவது இவங்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கம். இந்த அங்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னாக்க நம்மளுடைய முக்கியமான அங்கம் வந்து முக்கியமானவங்க. இவங்கெல்லாம் வந்து இல்லை அப்படின்னாக்க நம்ம செய்யக்கூடிய சில வேலைகள் நம்மளால வந்து தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது. அதான் இது அழகாக சொல்றோம். கண்டிப்பா ஜெயிக்கிறாரு அண்ணன் வந்து இப்போ கெளிக்கிறாரு, கண்டிப்பா கெளிக்கிறாரு அப்படின்றாப்ல. அண்ணா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வி நீ சரியான பதில் கரெக்டான பதில் சொல்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிடுறாப்ல. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா மலேசியா இருக்குன்னா மலேசியாவுடைய தேசிய மலர் என்ன? ஐயோ மலேசியாவோட தேசிய மலர் என்னவா இருக்கும்? நம்ம ஊர்ல நம்ம அந்த மலரை பயன்படுத்துறோம், சாமிக்கும் போடுறோம் அந்த மலரை. ஆமா, அந்த மலர்ல வந்து நிறைய மருத்துவ குணங்களும் உண்டு. அப்படியேப்பட்ட மலர் என்ன மலரா இருக்கும்? செம்பருத்தியா? செம்பருத்தியா இருக்குன்றீங்களா இல்ல இல்லன்றீங்களா? பாலாஜி சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்போனை கொஞ்சம் கொண்டு வாங்கப்பா. ஹெட்போனை கொண்டு வாங்கப்பா. அப்படின்னா அண்ணா உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன கேள்விண்ணா? மலேசியாவின் தேசிய மலர் அப்படின்னு அதுக்கு என்ன போய் சொன்னீங்க? செம்பருத்தி. செம்பருத்தி மலர் என்பதே சரியான விடை. தம்பி உன் பேர் என்னப்பா? லோகேஷ்ண்ணா. லோகேஷ். அப்படி நேராக கேமரா பற்றி பேசுனா எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம லோகேஷ் தான் கேமராவில் பேசுகிறப்ப வாங்கப்பான்னு பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு வரலாம். அது வேற என்ன பண்ணுற நீ? நான் டிப்ளமோ படிக்கிறேன். டிப்ளமோவா? டிப்ளமோ எது சம்மந்தமாக படிக்கிறது? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல் சம்மந்தமாக நீங்கள் நிறைய பேர் மெக்கானிக்கல் சம்மந்தமாக தான் படிக்கிறாங்க. என்ன காரணம்னா மெக்கானிக் தான் இது எல்லாமே உலகமே இழங்குது. வண்டி ஓடுறது போகிறது மெக்கானிக்கல் அப்படின்றது தான். இந்த சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமாப்பா? கவர்மெண்ட்ல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கவர்மெண்ட்ல கிடைக்கிறது கஷ்டம். இப்போ தனியாரில் பணம் கொஞ்சம் கட்டினோம்னாக்கா உடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது என்கிட்ட வந்து ஒரு படங்கள்லாம் நிறைய இருக்குது. இதில் இருக்கக்கூடிய படங்கள் ஒன்று எடுக்க போகிறீங்க. அந்த படத்துக்கு சம்மந்தமாக என்னென்ன இருக்குன்றது மக்களுக்கு விலைக்கு சொல்ல போகிறீங்க. எடுக்க பார்ப்போம். என்ன வந்து இருக்கு? முதலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சொல்லுங்களேன். முதலை பற்றி நான் சொல்ல வரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்ல. இப்போ சொல்லுவாப்ல. அது ரொம்ப டேஞ்சரஸானது, ரொம்ப கொடூரமான மிருகம். முதல்ல வந்து நம்ம வண்டலூர் ஜூவில் அதிகமாக பார்க்கலாம். வண்டலூர் ஜூவில் போடுற நிறைய பார்க்கலாம். அதில் அது சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. எது முதலே சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? ஐயோ, வனத்துறை அதிகாரிகள்லாம் பார்த்தாங்கன்னு என்னாலும் கொந்தளிச்சு போயிருப்பாங்களே. முதலையை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதா? இப்படி தான் சொல்லி நிறைய இடத்துல பீதியை கலப்பிடுறாங்க. அடுத்தது அவ்வளோதானே.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலைக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. தண்ணியில் தான் வந்து அதுக்கு அதிகப்படியான பலம் உண்டு, தரையில் வந்து பலம் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. முதலைக்கு நாக்கு கிடையாது, அது வந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து பற்கள்லாம் உண்டு, மற்றதெல்லாம் இருக்கிற மாதிரி அது சவிச்சு சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. நாக்கு இல்லாதனால இது எல்லாமே எந்த அளவுக்கு கடித்து வாய்க்குள்ளே போது அப்படியே தள்ளி உள்ளே தள்ள வேண்டியது. அதுபோல் முதலைக்கு இருக்கக்கூடிய ஒரு கடியில் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 750லேருந்து 1 டன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. போல் முதலையோட விஷயம் வந்து நிறைய இருக்குது. முதலை ஒரு பக்கம் தண்ணியில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த தண்ணி பக்கமாக நம்ம போகாத இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. சில இடத்துல வந்து போட்டிங்லாம் கூட நம்ம அந்த இடத்துல படகு சவாரிலாம் கூட செய்வோம். அந்த இடத்துல கைகள்லாம் வெளியே விடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளுடைய மனுஷனுடைய வாசனை பட்டதுனாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இடத்துலலாம் போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறமா இந்த அண்ணனை அடுத்த பிரேம்லேருந்து வெளியே அமைச்சார், கவலைப்படாதீங்க ஜனங்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைச்சிடறேன், கவலையப்படாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்திருக்குது. என்ன அப்படின்னாக்கா ராஜகனி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்க? ராஜகனி. கனியிலே இதான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தா ஒரு கனி. இந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையான கனி. தர்பூசணியா? வெய்ய காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பசிலையும் வெயிலையும் வரப்போ ஒரே ஒரு தர்பூசணி துண்டு கொடுத்தா அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சவள ராஜா கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. என்ன கனி அப்படின்றது கரெக்டாக தேடி கண்டுபிடிப்போம்.